இனிய காலை வணக்கம். இன்றொரு செய்தி. ஒரு சிறு கோபத்திற்கு பின்பு வெகு தூரம் போய்விடுகிறார்கள் சில மனிதர்கள். அணைத்துக் கொள்ள ஏந்திய கரங்களை அலட்சியம் செய்கிறார்கள். குரல் கேளாதது போல் நடிக்க தொடங்குகிறார்கள். பின்பு அவர்களையே அறியாமல் வெகு தூரத்தில் நின்று விடுகிறார்கள். உரிமை உள்ள இடமென கோபித்துக் கொண்ட மனங்களெல்லாம் குழப்பத்தில் தவிக்கிறது. நாம் அப்படி என்ன செய்து விட்டோம் என்று. எத்தனை எத்தனை நம்பிக்கை நமக்குள். எதனை நம்பிக்கொண்டிருக்கிறோம்? நம்மிடம் இருப்பவைகள் எல்லாம் நிரந்தரம் என்றோ, அல்லது நிலைக்கும் என்றா, அல்லது பிரியாது இருக்கும் என்றா? நிரந்தரம் என்ற நினைவுகளை தவிர இங்கு எதுவுமே இல்லை. வீணான ஆசைகளையும் நினைவுகளையும் எதிர்பார்ப்புகளையுமே சுமந்து கொண்டு கடந்து செல்கிறோம். இதில் யாரை ஏற்பது, யாரை நம்புவது, யாரை பிரிவது என்பதெல்லாம் எதுவும் நம் வசம் இல்லை. கிடைப்பதை ஏற்கும் நாம் தான் பிரிவுகளை ஏற்க முடியாமல் தவிக்கிறோம். வழிகளின் ஆரம்பமே ஏற்காமல் இருக்க மனம் பிடிவாதம் கொள்வதுதான். எதுவாயினும் ஏற்கும் நிலை வந்தால் நினைவுகளிலும் மகிழ்வுகளிலும் அதிக நாள் இருந்து விடுகிறது. வாழ்க்கையில் இது போன்ற சூழலை கடக்காத மனிதன் இருக்கவே மாட்டான். ஆனால் இதை வெகு தூரம் தலையில் வைத்து சுமக்க வேண்டிய அவசியமில்லை. அதில் இருக்கும் சாராம்சத்தை புரிந்து கொண்டு கடக்க நாம் முற்பட வேண்டும். ஆராயாமல் அருகதையற்றவர்கள் மீது அன்பு வைத்தால் உயிர் வதைக்கும் வரை துன்பத்தை நாம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். நம்பிக்கை வைத்தவர்களை ஏமாற்றுவது வெகு சுலபம். ஆனால் நல்லவர்கள் மனதை நடுங்கச் செய்வது பெரும் பாவம் என்பதை மனிதர்கள் உணர வேண்டும் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.